நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 78 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த குருவின் கருத்து சரியானது, யாருடைய கருத்து தவறானது என்று முடிவெடுப்பது எப்படி? உதாரணத்திற்கு 5 வழக்கறிஞர்கள் ஒரு குற்றத்தை பற்றி தங்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். ஒருவர் இந்த குற்றத்திற்கு 301வது பிரிவு விதிக்கப்படும் என்கிறார். இரண்டாமவர் 302, மூன்றாமவர் 304, நான்காமவர் 306 மற்றும் 5வது வழக்கறிஞர் 307 சரியானது என்கிறார். 5 பேருமே சரி என்று சொல்ல முடியாது. ஒருவரின் கருத்து நாட்டின் அரசியல் சாசனத்துடன் பொருந்தினால் மட்டுமே சரியாக இருக்க முடியும். அவரது கருத்து அரசியல் அமைப்பிற்கு எதிரானதாக இருந்தால் 5 வழக்கறிஞர்களும் தவறானவர். இதை தீர்மானிப்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் நாட்டின் புனிதமான அரசியல் அமைப்பு சட்டமே. அதே போல வெவ்வேறு சிந்தனை மற்றும் வழிபாடுகளில் எது சாஸ்திரத்திற்கு இணங்க உள்ளது மற்றும் எது சாஸ்திரத்திற்கு எதிரானது என்பதை புனித சாஸ்திர நூல்கள் மட்டுமே தீர்மானிக்கும். அவை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதே ஆதாரம் புனித ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 23-24 உள்ளது. அந்த சூரியனை பூரண பரமாத்மாவை கண்ட ஞானக்கண் கொண்ட பூரண குருவானவர் சிலரின் பெயர்கள் பின்வருமாறு: 1. மரியாதைக்குரிய தரம்தாஸ் சாஹிப்ஜி. 2. மரியாதைக்குரிய தாது சாஹிப்ஜி. 3. மரியாதைக்குரிய மலுக்தாஸ் சாஹிப்ஜி. 4. மரியாதைக்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜி. 5. மரியாதைக்குரிய குருநானக் சாஹிப்ஜி மற்றும் 6. மரியாதைக்குரிய கீசாதாஸ் சாஹிப்ஜி அவர்கள். மரியாதைக்குரிய தரம்தாஸ் சாஹிப்ஜி கபீர் பரமேஸ்வரனின் சாட்சி. மரியாதைக்குரிய தரம்தாஸ் சாஹிப்ஜி அவர்கள் பாந்தவ்கட் கிராமம், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். அவரை பூரண பரமாத்மா ஜிந்தா மகாத்மா வடிவில், அதாவது கருப்பு உடை கொண்ட மகான் வடிவில் வந்து மதுராவில் சந்தித்தார். பிறகு அவரை சத்தியலோகத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே சத்தியலோகத்தில் 2 வடிவங்களை காட்டி ஜிந்தா மகாத்மா ரூபத்தில் பூரண பரமாத்மாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்து மரியாதைக்குரிய தரம்தாஸ் சாஹிப்ஜியிடம், நான் தான் காசியில் நீரு நீமா வீட்டில் வந்துள்ளேன். அங்கு தானக் நெசவாளராக லீலை செய்கிறேன். மதிப்பிற்குரிய ஸ்ரீ ராமானந்தர் என் குரு ஆவார் என கூறினார். பிறகு ஸ்ரீ தரம்தாஸ் ஜியின் ஆன்மாவை மீண்டும் அவரது உடலுக்கு அனுப்பினார். ஸ்ரீ தரம்தாஸ் ஜியின் உடல் 2 நாட்கள் சுயநினைவின்றி இருந்தது. 3வது நாள் சுயநினைவு பெற்றது. பிறகு காசியில் தேடிய போது காசியில் வந்திருக்கும் இந்த நெசவாளர் பூரண பரமாத்மா சத்புருஷ் என்பதை கண்டறிந்தார். மரியாதைக்குரிய தரம்தாஸ் சாஹிப்ஜி அவர்கள் கண்ணால் கண்ட விவரம் மற்றும் பூரண பரமாத்மாவால் கூறப்பட்ட புனித உரையின் அடிப்படையில் கபீர் சாகர், கபீர் சாஹி, கபீர் பீஜக் என்ற புனித நூல்களை எழுதினார். அந்த புனித உரையில் உள்ள ஆதாரங்கள்: आज मोहे दर्शन दियो जी कबीर, सत्यलोक से चल कर आए, काटन जम की जंजीर, थारे दर्शन से म्हारे पाप कटत है, निर्मल होवे जी शरीर, अमंत भोजन म्हारे सदगुरु जी में, शब्द दूध की खीर, हिंदू के तुम देव कहाए, मुसलमान के पीर, दोनों दीन का झगड़ा छिड़ गया, टोहे ना पाए शरीर, धर्मदास की अर्ज गोसानी, பேடா லங்காயோ பல்லே தீர். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 79 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய தாது சாஹிப்ஜி கபீர் பரமேஸ்வரனின் சாட்சி. மரியாதைக்குரிய தாது சாஹிப்ஜி 7 வயது சிறுவனாக இருந்தபோது பூரண பரமாத்மா அவரை ஜிந்தா மகாத்மா ரூபத்தில் சந்தித்து அவரை சத்தியலோகத்திற்கு அழைத்து சென்றார். தாதுஜி 3 நாட்கள் சுயநினைவின்றி இருந்தார்.
சுயநினைவு திரும்பிய பிறகு பரமாத்மாவின் கண்ணால் கண்ட மகிமையின் பல அமுத உரைகளை உச்சரித்தார். जिन मोको निज नाम दिया सोई सदगुरु हमार, दादू दूसरा कोई नहीं कबीर सृजनहार, दादू नाम कबीर की जय कोई लेवे ओट, उनको कभू लागे नहीं काल बज्र की चोट, दादू नाम कबीर का सुनकर कांपे काल, नाम भरोसे जो नर चले होवे न बंका बाल, जो जो शरण कबीर के तर गए अनंत पार, दादू गुण कीता कहे कहत ना आवे पार, कबीर करता आप है दूजा नाहिं कोय, दादू पूरन जगत को भक्ति दंडावत सोए, ठेका पूरन होए जब सब कोई तजय शरीर, दादू काल गंजे नहीं जपे जो नाम कबीर, आदमी की आयु घटे तब यम घेरे आए, सुमिरन किया कबीर का दादू लिया बचाए, मेटी दिया अपराध सब आए मिले छनमा, दादू संग ले चले कबीर चरण की छा, सेवक देव ने चरण का दादू अपना जान, भंगी सत्य कबीर ने कीन्हा आप समान, दादू अंतर्गत सदा छिन छिन सुमिरन ध्यान, वारो नाम कबीर पर पल पल मेरा प्राण, सुन दो साखी कबीर की काल नवावे मात, धन्य धन्य हो तिन लोक में दादू जोड़े हाथ, कहरी नाम कबीर का विषम काल गजराज, दादू भजन प्रताप ते भागे सुनत आवाज, पल एक नाम कबीर का दादू मंचित लाए, हस्ती के अश्वार को श्वान काल नहीं खाए, सुमरत नाम कबीर का कटे काल की पीर, दादू दिन दिन ऊंचे परमानंद सुख सीर, दादू नाम कबीर की जो कोई लेवे ओट, तिनको कभो ना लगई काल बज्र की चोट, और संत सब कूप है केते झरिता नीर, दादू अगम अपार है दरिया सत्य कबीर, अभी तेरी सब मिटे जन्म मरण की पीर, श्वास उश्वास सुमिर ले दादू नाम कबीर, कोई सरगुन में रीझ रहा कोई निर्गुण ठहराए, दादू गति कबीर की मोते कहीं ना जाए, जिन मोको निज नाम दिया सोई सदगुरु हमार, दादू दूसरा कोई नहीं कबीर सृजनहार. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 80 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய மலுக்தாஸ் சாஹேப்ஜி கபீர் பரமேஸ்வரனின் சாட்சி. ஸ்ரீ மலுக்தாஸ் சாஹேப்ஜியை 42 வயதில் பூரண பரமாத்மா சந்தித்தார் மற்றும் ஸ்ரீ மலுக்தாஸ் ஜி 2 நாட்கள் சுயநினைவின்றி இருந்தார். பின்னர் பின்வரும் உரையை உச்சரித்தார். जपो रे मन सदगुरु नाम कबीर, जपो रे मन परमेश्वर नाम कबीर, एक समय गुरु बंसी बजाए कालंदरी के तीर, सुरन मुनि थक गए रूक गया दरिया नीर, काशी तज गुरु मगहर आए दोनों दीन के पीर, कोई गाढ़े कोई अग्नि जरावे ढूंढा न पाया शरीर, 4 दाग से सदगुरु न्यारा अजरो अमर शरीर, दास मलूक सलूक कहत है खोजो खसम कबीर. ஹரியானாவை சேர்ந்த மரியாதைக்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜி கபீர் பரமேஸ்வரனின் சாட்சி. மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜி 1717 பிறந்தார். அவர் 1727 ஆண்டு தனது 10 வயதில் நாலா என்ற வயலில் கபீர்ஜியை தரிசித்தார் மற்றும் 1778 சத்தியலோகம் சென்றார். பரமேஸ்வரர் கபீர்ஜி ஜிந்தா மகாத்மா ரூபத்தில் மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் ஜியை சந்தித்தார். மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜி தனது நண்பர்களோடு கப்லானா கிராமத்தின் எல்லையில் ஒட்டியிருக்கும் நாலா என்ற தனது வயல்களில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அங்கு ஜிந்தா மகாத்மா வடிவில் தோன்றிய கபீர் பரமேஸ்வரரிடம் மாடு மேய்ப்பவர்கள் பாலை அருந்தும்படி வேண்டினர். ஏனென்றால் தான் சத்தியலோகத்திலிருந்து உணவு அருந்தி வந்துள்ளதாக பரமேஸ்வர் முன்னர் கூறியிருந்தார்.
அப்போது பரமேஸ்வர் கபீர்ஜி கன்னி பசுவின் பாலை மட்டும்தான் அருந்துவேன் என்றார். பின்னர் கரீப்தாஸ் ஜி ஒரு கன்னி பசுவை பரமேஸ்வர் கபீர்ஜியிடம் கொண்டு வந்து, பாபாஜி, இந்த கன்னி பசு எப்படி பால் கொடுக்க முடியும் என்று கேட்டார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 81 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது கபீர் பரமேஸ்வர் அந்த கன்றுக்குட்டி மீது தனது கைகளை வைக்க கன்னி பசுவின் மடியிலிருந்து தானாகவே பால் சுரந்தது. பாத்திரம் நிரம்பியதும் தானாக நின்றுவிட்டது. பரமேஸ்வர் கபீர்ஜி அந்த பாலை அருந்தி சிறிது பாலை கரீப்தாஸ் ஜிக்கு பிரசாதமாக கொடுத்து அவரை சத்தியலோகம் அழைத்து சென்றார். சத்தியலோகத்தில் தனது இரு உருவங்களை காட்டி ஜிந்தா மகாத்மா வடிவில் அனைவரின் எஜமானராக சிம்மாசனத்தில் அமர்ந்து, நானே 120 ஆண்டுகள் காசியில் நெசவாளர் வடிவில் லீலை செய்து வந்துள்ளேன் என்றார். அதற்கு முன்னர் ஹஜரத் முகமதுவையும் சந்தித்தேன். புனித குரான் ஷெரீப்பில் கபீரா, கபீரன், அல்லாஹு அக்பர் என்ற பெயர்கள் அனைத்தும் என்னையே குறிக்கும். ஸ்ரீ குருநானக் ஜியை ஜிந்தா மகாத்மா ரூபத்தில் பேயி நதிக்கரையில் சந்தித்தது நானேதான். ஜிந்தா மகாத்மாக்கள் முஸ்லிம்களில் உள்ளனர். அவர்கள் முழங்கால் வரையிலான கருப்பு ஆடையை அணிந்து தலையில் கருப்பு கூம்பு தொப்பியை அணிவார்கள். நான் தான் பலக் நகரின் மன்னர் இப்ராஹிம் சுல்தான் ஆதாம் மற்றும் ஸ்ரீ தாதுஜியை சந்தித்தேன். மற்றும் 4 புனித வேதங்களில் கவிர் அக்னி, கவிர் தேவ், கவிராங்கரி போன்ற பெயர்கள் என்னை தான் குறிக்கின்றன. கபீர் சாஹிப் கூறுகிறார், कबीर बेद हमारा भेद है, मैं मिलूं बेदों से नानही। जॉन बेद से मैं मिलूं, वो बेद जानते नानही। நான் தான் வேதங்களுக்கு முன்பும் சத்தியலோகத்தில் இருந்தேன். ஹரியானாவில் ஜஜ்ஜார் மாவட்டம் சுடானி கிராமத்தில் சந்த் கரீப்தாஸ் ஜியை பூரண பரமாத்மா மனித உடலில் சந்தித்த இடத்தில் இன்றும் ஒரு நினைவு சின்னம் உள்ளது. மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் ஜியின் ஆன்மா கபீர் பரமேஸ்வரருடன் சென்ற பிறகு கிராம மக்கள் அவர் இறந்து விட்டதாக கருதி அவரை தகனம் செய்ய தயாராகினர். அந்த நேரத்தில் பூரண பரமேஸ்வரர் மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் ஜியின் ஆன்மாவை மீண்டும் அவரது உடலுக்கு அனுப்பினார். 10 வயது பாலகன் கரீப்தாஸ் உயிர் கொண்டு பூரண பரமாத்மாவை கண்ணால் கண்ட விவரத்தை தனது புனித உரையில் சத் கிரந்த் என்ற நூலை இயற்றினார். அதே புனித உரையில் உள்ள ஆதாரம், अजब नगर में ले गया हमको सतगुरु आन, झिलके बिंब अगाध गति सूते चादर तान, अनंत कोटि ब्रह्मांड का एक रति नहीं भार, सतगुरु पुरुष कबीर है कुल के सृजनहार, गैबी ख्याल विशाल सतगुरु अचल दिगंबर थीर है, भक्ति है काया धर आए अविगत सत कबीर है, हरदम खोज हनोज हाजर त्रिवेणी के तीर है, दास गरीब तबीब सतगुरु बंदी छोड़ कबीर है, हम सुल्तानी नानक तारे दादो कूड़ उपदेश दिया, जात जुलाहा भेद नहीं पाया काशी माहे कबीर हुआ, सब पदवी के मूल है सकल सिद्धि है तीर, दास गरीब सतपुरुष भजो अविगत कला कबीर, जिंदा जोगी जगत गुरु मालिक मुर्शद पीर, दहो दीन झगड़ा मंड्या पाया नहीं शरीर, गरीब जिस कूण कहते कबीर जुलाहा, सब गति पूर्ण अगम अगाहा। நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 82 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேற்கூறிய உரையில் மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் ஜி மகாராஜ் கூறுகிறார், காசியின் தானக் நெசவாளர் தான் எனக்கு தீட்சை அளித்து என்னையும் கரை சேர்த்தார். காசியின் இந்த நெசவாளர் தானக் தான் சத்யபுருஷ் பூரணபிரம் ஆவார் என்பதை தெளிவாக்கியுள்ளார். பரமேஸ்வரர் கபீர் தானே சத்தியலோகத்திலிருந்து ஜிந்தா மகாத்மா வடிவில் வந்து என்னை அற்புத நகரத்திற்கு, அதிசயமான நகரமான சத்தியலோகத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கிறது, எந்த கவலையும் இல்லை.
பிறப்பு, இறப்பு மற்றும் மற்ற உயிரினங்களின் துன்பங்கள் இல்லை. இதே காசி நகரில் நெசவாளர் வடிவில் வந்த கபீர் சாஹேப் சத்யபுருஷ் வெவ்வேறு சமயங்களில் தோன்றி மரியாதைக்குரிய ஸ்ரீ இப்ராஹிம் சுல்தான் ஆதேம் சாஹேப், ஸ்ரீ தாது சாஹேப், ஸ்ரீ நானக் சாஹேப் ஆகியோருக்கு தீட்சை கொடுத்து முக்தி அளித்தார். மனிதனை போன்றே வடிவில் உள்ள அந்த கபீர் தேவனின் கபீர் பரமேஸ்வரரின் உடலின் பிரகாசம் கோடி சூரியன்களின் ஒளியை விட மேலானது. அவர் தனது உண்மையான பிரகாசமான உடலின் ஒளியை குறைத்து மனித ரூபத்தில் இந்த மரண உலகத்தில், அதாவது மனித உலகத்தில் நம்மை வந்து சந்திக்கிறார். ஏனென்றால் அந்த பரமேஸ்வரருடைய உடலின் பிரகாசத்தை நம் கண்கள் தாங்கிக் கொள்ளாது. மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் சாஹேப் ஜி தனது புனித உரையில் சர்வ் கலா சத்குரு சாஹேப் கி ஹரி ஆய் ஹரியானே நோ என்று கூறினார். அதாவது பூரண பரமாத்மா கபீர் ஹரி கபீர் தேவ் வந்த இடம் ஹரியானா என்கிறார். இதன் காரணமாக சுற்றியுள்ள பகுதிகள் ஹரியானா என்று அழைக்கப்பட்டன. 1966 பஞ்சாப் மாகாணம் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி ஹரியானா என்று பெயரிடப்பட்டது. நேரம் வரும்போது இந்த பகுதி ஹரியானாவாக அழைக்கப்படும் என்று சுமார் 236 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய உரை 1966 நிஜமானது தெளிவாகிறது. எனவே குரு கிரந்த சாஹேப் நூலில் பக்கம் 721 மெக்லா 1 ஸ்ரீநானக் ஜி தனது புனித உரையில் இவ்வாறு கூறியுள்ளார். ஹக்கா கபீர் கரீம் தோ வே பர்வர்திகார் நானக் புகோயத் ஜனு துரா தேரே சாக்ரா பாகாக். இதற்கான ஆதாரம் குரு கிரந்த சாஹேப்பின் ராகசிரி மஹாலா 1 பக்கம் 24 சப்த கீதம் 29 एक स्वान दुई स्वानी नाल भल के भौंकही सदा ब्याल कुर छुरा मुठा मुड़दार धानक रूप रहा करतार मैं पति की पंदी न करने की कार वो बिगड़े रूप रहा बिकराल तेरा एक नाम तारे संसार मैं एहो आस एहो आधार मुख निंदा आखा दिन रात पर घर जो ही नीच मनाती काम क्रोध तन वसा चंडाल धानक रूप रहा करतार फाही सुरत मलुकी वेस वो ठगवाड़ा ठगी देस खरा सियाणा बहुता भार धानक रूप रहा करतार मैं कीता न जाता हराम खोर ओ क्या मोह देसा दुष्ट चोर नानक नीच कह विचार धानक रूप रहा करतार. குரு கிரந்த சாஹேப்பின் சில பகுதிகள் ராக் ஆசவ்ரி மெஹலா 1 साहिब मेरा एको है भाई एको है आपे रूप करे बहु भांति नानक बपुड़ा एव के जो तिन किया सो सचु थिया अमंत नाम सदगुरु दिया गुरु पुरे ते गति मति पाई बूढ़त जगु देखिया तो डरी भागे सती गुरु राखे से बढ़ भागे नानक गुरु की चरणों लागे मैं गुरु पूछिया अपना साचा बिचारी राम. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 83 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேற்கூறிய புனித உரையில் சாஹிப் கடவுள் ஒருவரே என்பதை ஸ்ரீநானக் சாஹிப் ஜியே ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவருக்கும் ஸ்ரீ நானக் ஜிக்கும் மனித உருவில் வாழும் குரு இருந்தார். நான் பூரண குருவிடமிருந்து தத்துவ ஞானத்தை பெற்றேன் என்று அவரை பற்றி கூறினார். அவரே எனக்கு அமுதம் போன்ற மந்திர தீட்சை, அதாவது பூரண முக்திக்கான மந்திரத்தை கொடுத்தார். அவரே வெவ்வேறு வடிவங்களை பெறுகிறார். அதாவது அவரே சத்யபுருஷ் மற்றும் ஜிந்தா வடிவத்தை எடுக்கிறார். காசி நகரில் நெசவாளர் தானக் ரூபத்தில் அவர் சாதாரண மனிதராக, அதாவது பக்தராகவும் லீலை செய்கிறார். உலகமே சாஸ்திரங்களுக்கு மாறாக வழிபாடு செய்து பிறப்பு இறப்பு என்ற நெருப்பில் எரிவதைக் கண்டு மேலும் என் வாழ்வு வீணாகிறது என்ற அச்சத்தில் ஓடி குருஜியின் பாதங்களில் தஞ்சமடைந்தேன். बलिहारी गुरु आपने दिवहाड़ी सदवार जिन मानस ते देवते किए करत न लागी वार आपी ने आप साजियो आपी ने रचियो नाव
दुई कुदरती साजिए करी आसनो डिठो चाओ, दाता करता आपी तू तुसी देव ही कर ही पसाओ, तू जानोई सबसे दे लैसी जिन कवाओ करी आसनो डिठो चाओ. இதன் பொருள் என்னவென்றால், பூரண பரமாத்மா ஜிந்தா வடிவத்தில் பெயி என்ற நதிக்கரையில் வந்தார், அதாவது ஜிந்தா என்று அறியப்பட்டார். மேலும் தானே 2 உலகங்கள், மேலே சத்தியலோகம் போன்றவை மற்றும் கீழே பிரம் மற்றும் பரபிரம் லோகங்களை படைத்து, மேலே சத்தியலோகத்தில் உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்து தன்னால் படைக்கப்பட்ட உலகத்தை காண்கிறாய். நீயே சுயம்பு, அதாவது தாயிடமிருந்து பிறப்பதில்லை, தானே தோன்றுகிறாய். இதே ஆதாரம். புனித யஜுர் வேதம் அத்தியாயம் 40 மந்திரம் 8 கபீர் மனிஷி ஸ்வயம்புக பரிபு வியாதாதா, அதாவது கபீர் பரமாத்மா எங்கும் நிறைந்தவன், மனிஷி என்றால் எங்கும் நிறைந்தவன் மற்றும் ஸ்வயம்பு தானே தோன்றுபவன். அவர் பரிபு நித்தியமானவர், அதாவது ஆதிக்கடவுள். அவர் அனைத்து பிரபஞ்சங்களின் வியவதாதா, அதாவது அனைத்து வெவ்வேறு லோகங்களை படைத்தவர். एहू जीव बहुते जन्म भरमिया ता सती गुरु शब्द सुनाइया. ஸ்ரீ குருநானக் சாஹிப்ஜி சொல்கிறார், என்னுடைய ஆன்மா நீண்ட காலமாக பிறப்பு இறப்பின் சுழற்சியில் அலைந்து கொண்டிருந்தது. இப்போது பூரண சத்குரு எனக்கு உண்மையான மந்திரத்தை வழங்கினார். ஸ்ரீ நானக்ஜியின் முந்தைய பிறப்புகள்: சத் யுகத்தில் மன்னர் அம்பரீஷ், திரேதா யுகத்தில் மன்னர் ஜனக், பின்னர் கலியுகத்தில் ஸ்ரீ நானக்ஜி ஆனார் மற்றும் பிற இனங்களின் பிறப்புகள் கணக்கே இல்லை. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 84 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கபீர் பரமேஸ்வர் சுவாமி ராமானந்தருக்கு தத்துவ ஞானம் போதித்தார். பண்டிட் சுவாமி ராமானந்தர் ஒரு மிகப்பெரிய மேதை. அவர் வேதங்கள் மற்றும் கீதையின் மேதையாக கருதப்பட்டார். 5 வயதில் ராமானந்தரை குருவாக ஏற்பது. கபீர் பரமேஸ்வரர், அதாவது கபீர் தேவ், தனது லீலையின் 5 வயதில் குரு மகிமையை உயர்த்த லீலை செய்தார். அவர் அதிகாலையில் 2.5 வயது குழந்தையின் தோற்றத்தை பெற்று சுவாமி ராமானந்தர் தினமும் குளிக்கச் செல்லும் கங்கை நதியின் படிகளில் படுத்துக் கொண்டார். ஸ்ரீ ராமானந்தர் 104 வயதானவர் மற்றும் 4 வேதங்களை நன்கு அறிந்தவராகவும் புனித கீதையின் அறிஞராகவும் கருதப்பட்டார். காசியில் மற்ற பண்டிதர்கள் பரப்பிய பாசாங்கு வழிபாட்டை அவர் நிறுத்தி வைத்தார். ஸ்ரீ ராமானந்தர் சாஸ்திர முறையான வழிபாட்டை சொல்லி வந்தார் மற்றும் காசி முழுவதும் தனது 52 நீதிமன்றங்களை நடத்தி வந்தார். ராமானந்தர் புனித கீதை, புனித வேதங்களின் முறைப்படி பக்தி மார்க்கத்தை போதித்தார். அவர் ஓம் மந்திர ஜபத்தை கொடுத்து வந்தார். அன்று அவர் குளிப்பதற்கு கங்கையின் படிகளில் சென்றபோது அங்கு கபீர் சாஹிப் படியில் குழந்தை வடிவில் படுத்திருந்தார். பிரம்ம முகூர்த்தத்தின் இருளில் அவர் கபீர் சாஹிப் இருந்ததை கவனிக்கவில்லை. ராமானந்தரின் பாதரட்சை கபீர் சாஹிப்ஜியின் தலையில் மோதியது. கபீர் தேவ் குழந்தையைப் போல அழத் தொடங்கினார். குழந்தைக்கு அடிபட்டு விட்டது என்பதை உணர்ந்து ராமானந்தர் கீழே குனிந்து அவரை அன்புடன் தூக்கினார். அப்போது ராமானந்தரின் கழுத்தில் இருந்த மாலை சரிந்து பரமேஸ்வர் கபீர் தேவின் கழுத்தில் விழுந்தது. உடனே ராமானந்தர், மகனே, ராம் ராம் என்று சொல் என்று கூறினார். ராம் என்ற பெயரால் துன்பங்கள் நீங்கும் என்று கூறி கபீர் சாஹிப்ஜியின் தலையில் கையை வைத்தார். குழந்தையின் வடிவில் இருந்த கபீர் சாஹிப் மௌனமானார். பின்னர் ராமானந்தர் குளிக்கும்போது குழந்தையை ஆசிரமத்திற்கு கொண்டு சென்று உரியவரிடம் அனுப்பிவிட நினைத்தார். ராமானந்தர் குளித்துவிட்டு பார்த்தபோது அங்கு குழந்தை இல்லை. கபீர் சாஹிப் அங்கிருந்து மறைந்து தன் குடிசைக்கு வந்துவிட்டார். ராமானந்தர் குழந்தை எங்கேயோ சென்று விட்டது என்று நினைத்து சென்று விட்டார். சுவாமி ராமானந்தரின் ஆசிரமத்தில் கபீர் சாஹிப் 2 வடிவில் தரிசனம். ஒரு நாள் சுவாமி ராமானந்தரின் சீடர் ஒருவர் சபையில் விஷ்ணு புராணம் சொல்லிக் கொண்டிருந்தார். கபீர் சாஹிப்ஜியும் அங்கு சென்றார். அந்த முனிவர்
விஷ்ணு அனைத்தையும் படைத்தவர், காப்பவர், பிறப்பற்றவர் மற்றும் இவருக்கு தாய் தந்தை இல்லை. ராமர் மற்றும் கிருஷ்ணர் வடிவில் அவதாரமாக வந்த மகா சக்தி ஆவார் என்று கூறினார். காவிரீஸ்வர் அதாவது கபீர் பரமேஸ்வர் அனைத்தையும் கேட்ட பிறகு, முனிவரே, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றார். முனிவர், ஆமாம் மகனே, கேள் என்று சொன்னார். அங்கு நூற்றுக்கணக்கான பக்தர்களும் இருந்தனர். அப்போது கபீர் தேவன் சொன்னார், நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 85 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விஷ்ணு புராணத்திலிருந்து விஷ்ணுதான் பிரம்மாவையும் சிவனையும் படைத்த மகா சக்தி என்று சொல்கிறீர்களே என்றார். அந்த முனிவர், விஷ்ணு புராணத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டுள்ளது என்று சொன்னார். கபீர்ஜி சொன்னார், முனிவரே, கோபப்பட வேண்டாம். நான் என் மனதில் உள்ள சந்தேகத்தை தான் கேட்கிறேன். ஒரு நாள் நான் சிவபுராணத்தை கேட்டேன். அதில் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனிடமிருந்து தோன்றியதாக அந்த முனிவர் சொன்னார். ஆதாரம் புனித சிவபுராணம், ருத்ர சம்ஹிதா, அத்தியாயம் 6, ரூபாய் 7, கீதா பிரஸ், கோரக்பூர் வெளியீடு. தேவி பகவத் ஸ்கந்தம் 3 பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் தாய் தேவி என்றும் இம்மூவரும் அழியக்கூடியவர்கள், நித்தியமானவர்கள் அல்ல என்றும் எழுதப்பட்டுள்ளது. இதை கேட்ட முனிவர் பேச்சு மூச்சின்றி போனார். கோபத்தில், நீ யார், யாருடைய மகன் என்று கேட்டார். உடனே மற்றவர்கள், இவர் நெசவாளர் நீருவின் மகன் என்று சொல்ல ஆரம்பித்தனர். சுவாமி ராமானந்தரின் சீடரான அந்த ரிஷி, நீ எப்படி கழுத்தில் மணிமாலை போடலாம் என்று கேட்டார். வைஷ்ணு சாதுக்கள் வைஷ்ணவ மரபிலிருந்து தீட்சை பெற்றதன் அடையாளமாக கழுத்தில் துளசி மணியின் மாலையை அணிவார்கள். மேலும், உன் குருநாதர் யார் என்று கேட்டார். கபீர் சாஹேப், உங்களுடைய குருநாதர் தான் என்னுடைய குருநாதர் என்றார். அந்த ரிஷி மிகவும் கோபமடைந்து, முட்டாளே, ஒரு தீண்டத்தகாத நெசவாளியின் மகனான நீ எங்கள் குருவை உன்னுடைய குரு என்று சொல்கிறாயா? என்னுடைய குருநாதர் யார் என்று தெரியுமா? ஸ்ரீ ஸ்ரீ 1008 பண்டிட் ராமானந்த ஆச்சாரியார் என்று சொன்னார். நீ ஒரு நெசவாளரின் மகன். அவர் உன்னை போன்ற தாழ்ந்த ஜாதியினரின் முகத்தை கூட பார்க்க மாட்டார். நீ அவரிடம் தீட்சை எடுத்ததாக சொல்கிறாயா? பக்தர்களே, பாருங்கள், இவன் ஒரு பொய்யன், நயவஞ்சகன். நான் இப்பொழுதே குருநாதரிடம் சென்று உன்னை பற்றி சொல்கிறேன் என்றார். நீ தாழ்ந்த ஜாதியின் பிள்ளை, எங்கள் குருவை அவமதிக்கிறாயா என்று புரிந்து தள்ளினார். சரி, உங்கள் குருநாதரிடம் சொல்லுங்கள் என்றார் கபிராக்னி, கபீர் பரமேஸ்வரர். உடனே அந்த முனிவர் ஸ்ரீ ராமானந்தரிடம் சென்று, குருவே, ஒரு நெசவாளர் ஜாதியை சேர்ந்த சிறுவன் எங்கள் மூக்கை அறுத்து விட்டான். அவன் உங்களை தன்னுடைய குரு என்று கூறுகிறான். கடவுளே, நாங்கள் வெளியே தலை காட்ட முடியவில்லை என்று சொன்னார். சுவாமி ராமானந்தர், நாளை காலை அவனை அழைத்து வாருங்கள், அவனை எப்படி தண்டிக்கிறேன் என்று பாருங்கள் என்றார். சுவாமி ராமானந்தரின் மனதின் ரகசியத்தை கூறியது. மறுநாள் அதிகாலையில் அறிவற்ற 10 நபர்கள் கபீர் சாஹேப்ஜியை பிடித்து அழைத்து வந்தனர். ராமானந்தர் தாழ்த்தப்பட்ட மக்களை பார்ப்பதில்லை என்றும் அவன் தீட்சை எடுத்ததாக பொய் சொல்கிறான் என்பதை காட்டுவதற்காகவும் குடிசைக்கு முன்னால் ஒரு திரையை போட்டுக்கொண்டார். ஸ்ரீ ராமானந்தர் திரைக்கு பின்னால் இருந்து, நீ யார், எந்த ஜாதி, எந்த சமூகத்தை சேர்ந்தவன், அதாவது யாரை வழிபடுகிறாய் என்று கேட்டார். ராமானந்த் அதிகார் சுனி जुल्हा अक जगदीश दास गरीब बिलम्बना ताही नवावत शीश रामानंद कून गुरु कहे तन से नहीं मिलात दास गरीब दर्शन भय पैड़े लगी जो लात पंथ चलत ठोकर लगी राम नाम कही दीन दास गरीब कसर नहीं सीख लई प्रबीन आड़ा पर्दा लाई करी रामानंद बूझंत दास गरीब कुलंग छवि अधर डाक कूदंत कौन जाति कुल पंथ है कौन तुम्हारा नाम दास गरीब अधीन गति बोलत है बलि जाव. நீங்கள் இப்போது
ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 86 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கபீர் சாஹேப் ஜியின் பதில். जाति हमारी जगत गुरु परमेश्वर पद पंथ, दास गरीब लिखती पर नाम निंगजन कंत. ராமானந்தர் கூறுகிறார், रे बालक सुन दुर्बद्धि घट मठ तन आकार, दास गरीब दर्द लग्या हो बोले सिरजनहार. तुम मोमन के पालवा जुल्हे के घर बास, दास गरीब अज्ञान गति एता दंड विश्वास. मान बड़ाई छांडी करी बोलो बालक बैन, दास गरीब अधम मुखी एता तुम घट फैन. तर्क तलु से बोलते रामानंद सुर ज्ञान, दास गरीब कुजाती है आखर नीच निदान. பரமேஸ்வர் கபீர் ஜி கபீர்தேவ் பணிவுடன் பதிலளித்தார். महके बदन खुलास कर सुनी स्वामी प्रबीन, दास गरीब मनी मरे मैं आजिज आधीन. मैं अविगत गति से परे चारी बेद से दूर, दास गरीब दशो दिशा सकल सिंध भरपूर. सकल सिंध भरपूर हूँ खालिक हमरा नाम, दास गरीब अजाति हूँ तै जो कहया बली जाव. जाति पाती मेरे नहीं नहीं बस्ती नहीं गाम, दास गरीब अनिन गति नहीं हमारे नाम. नाग बिंद मेरे नहीं नहीं गुदा नहीं गात, दास गरीब शब्द सजा नहीं किसी का साथ. सब संगी बिछरू नहीं आदि अंत बहु जानही, दास गरीब सकल वंसु बाहर भीतर माही. ए स्वामी संचटा में संचटी हमारे तीर, दास गरीब अधर बसु अविगत सत्य कबीर. पौमी धरणी आकाश में मैं व्यापक सब थौर, दास गरीब न दूसरा हम समतुल नहीं और. हम दासन के दास है कर्ता पुरुष करीम, दास गरीब अवधूत हम ब्रह्मचारी सीन. सुनी रामानंद राम हम मैं 52 नरसिंह, दास गरीब कली कली हम ही से कृष्ण अभंग. हम ही से इंद्र कुबेर है ब्रह्मा विष्णु महेश, दास गरीब धर्म ध्वजा धरणी रसातल शेष. सुनी स्वामी सती भाखो झूठ न हमरे रेंज, दास गरीब हम रूप बिन और सकल प्रपंच. गोता लाऊं स्वर्ग से फिरी पैठू पाताल, गरीब दास ढूंढत फिरूं हीरे माणिक लाल. इस दरिया कंकर बहुत लाल कहीं कहीं ठाव, गरीब दास माणिक चुगे हम मुरजीवा नाव. मुरजीवा माणिक चुगे कंकर पत्थर डारी, दास गरीब डोरी अगम उतरो शब्द आधार. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 87 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொருள்: நீங்கள் என் ஜாதியை கேட்டால் நான் உலக குரு ஆவேன். பிரபஞ்சம் முழுவதுக்கும் அறிவை கொடுப்பவர் ஜகத்குரு கபீர் பிரபு என்று வேதங்களில் எழுதப்பட்டுள்ளது. நான் யாரை வழிபடுகிறேன்? நான் எந்த கடவுளுக்கு வழிகாட்டுகிறேன் என்றால் என்னுடைய பாதை பரமேஸ்வரனின் பாதை. ஈஷ் ஈஸ்வர், பரமேஸ்வர், பிரம் பரபிரம், பூரண பிரம் மற்றும் சர்புருஷ் அக்ஷர் புருஷ், பரம் அக்ஷர் புருஷ், அதாவது எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைத்து அனைவரையும் காக்கும் அந்த பரம சக்தியான சுப்ரீம் பவர் பரமேஸ்வரரின் பாதையை காட்ட வந்துள்ளேன். வேதங்களில் கபீர்தேவ், கவிராக்னி போன்ற பெயர்களால் குறிப்பிடப்பட்டவர். ஒன்று பிரம், சர்புருஷ் என்பவர் ஈஸ் என்று அழைக்கப்படுகிறார். இவர் 21 பிரபஞ்சங்களுக்கு மட்டுமே அதிபதி. 2 பரபிரம், அக்ஷர் புருஷ் என்பவர். இவர் ஈஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் 7 சங்க் பிரபஞ்சங்களுக்கு அதிபதியாவார். 3வது பூரண பிரம், பரம் அக்ஷர் புருஷ் என்பவர். இவர் பரமேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். எண்ணற்ற பிரபஞ்சத்தின் அதிபதியானவர், அதாவது குலத்தின் எஜமான் ஆவார். எனவே கபீர்ஜி சுவாமி ராமானந்த் ஜியிடம் எனது பாதை பரமேஸ்வரனை அடையும் பாதை என்று கூறினார். மேலும் கீதை அத்தியாயம் ஸ்லோகம் 17 நிஜத்தில் அழிவற்ற கடவுள்
வேறு ஒருவர். அவர் 3 லோகங்களிலும் உள்ள அனைவரையும் காப்பவர். அவர் அழிவற்ற பரமாத்மா பரமேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த அழிவற்ற பரமேஸ்வரர் நான் தான் என்று கபீர் சாஹிப் கூறினார். இதை கேட்ட சுவாமி ராமானந்தர் மிகவும் கோபமடைந்து, உதவாக்கரை, சிறிய வாய் பெரிய பேச்சா? நீ தாழ்ந்த சாதிக்காரன், நீயே கடவுளாகிவிட்டாயா என கூறி அவதூறாக திட்டினார். கபீர்ஜியோ, நீங்கள் என் குருநாதர், நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் உண்மையில் அந்த பூரணபரம் பரமேஸ்வர் நானேதான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். இதை கேட்ட ஸ்ரீ ராமானந்தர், நீ இப்படியெல்லாம் பேசினால் சரிவர மாட்டாய் என்று சொல்லி மற்றவரிடம், அவனை உட்கார வையுங்கள், முதலில் என்னுடைய பூஜையை முடித்துவிட்டு இவனை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். ஸ்ரீ ராமானந்தர் தினமும் ஸ்ரீ விஷ்ணுவின் சிலையை நினைத்து தியானம் செய்வார். அவர் முன் சிலை தோன்றும். சிலையை நீராட்டி புதிய ஆடைகளை அணிவித்து பொட்டு வைத்து கழுத்தில் மாலை அணிவித்து அலங்கரித்து பின்னர் கிரீடம் அணிவிப்பார். ராமானந்தர் கற்பனையில் கடவுளின் சிலையை கொண்டு வந்தார். சிலையின் ஆடைகளை கலற்றி கங்கை நீரால் அதை குளிப்பாட்டி புதிய ஆடைகளை அணிவித்தார். பொட்டு வைத்து அலங்கரித்து கிரீடம் அணிவித்தார். ஆனால் மாலையை அணிவிக்க மறந்துவிட்டார். மாலை அணிவிக்கவில்லை என்றால் பூஜை முழுமையடையாது. கிரீடம் வைத்துவிட்டால் அதை மீண்டும் கலற்ற முடியாது. அதே நாளில் கிரீடம் அகற்றப்பட்டால் பூஜை தடைப்பட்டதாக கருதப்படும். சுவாமி ராமானந்தரோ, கடவுளே, வாழ்வில் இது போன்ற தவறு நடந்ததே இல்லை. இன்று இந்த பாவியால் என்ன தவறு நடந்தது? கிரீடத்தை கலற்றினால் எனது பூஜை முழுமையடையாது என்று மனதில் மிகவும் வருந்தினார். நீங்கள் இப்போது ஜெகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 88 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ராமானந்தரோ மனதில் மிகுந்த வருத்தம் கொண்டு கிரீடத்தின் மேலாக மாலையை போட்டு பார்க்கலாம் என்று நினைத்தார். அவர் இதையெல்லாம் தியானத்தில் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் சிலை எதுவும் இல்லை. திரை போடப்பட்டிருந்தது. மறுபுறம் கபீர் சாஹிப் அமர்ந்திருக்கிறார். அப்போது கிரீடத்தில் மாலை மாட்டிக்கொண்டது. இப்போது என்ன செய்வது? அட கடவுளே, இன்று எனது பக்தியின் சேமிப்பு அனைத்தும் வீண் போனது என்று ராமானந்தர் வருந்தினார். ஏனென்றால் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவன் வழிபாட்டில் சிறிய தவறு நடந்தாலும் மிகுந்த வேதனை அடைகிறான். பிறகு திரையின் மறுபக்கம் இருந்த கபீர் சாஹிப் சொன்னார், சுவாமிஜி, முடிச்சை அவிழ்த்து மாலையை கழுத்தில் போட்டுவிட்டு பின்னர் மீண்டும் முடிச்சு போடுங்கள், கிரீடத்தை எடுக்க வேண்டியதில்லை என்றார். இப்போது இதை கேட்டு ஆச்சரியமடைந்த ராமானந்தர் எந்த முடிச்சை போய் அவிழ்க்கப் போகிறார்? உடனே சுவாமி ராமானந்தர் குடிசை முன் இருந்த திரையை தனது கைகளால் தூக்கி எறிந்துவிட்டு ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தின் முன்னால் அந்த கபீர் பரமேஸ்வரரை மார்போடு தழுவிக்கொண்டார். இறைவா, உன் மேனி பஞ்சு போல் மிருதுவாக இருக்கிறது, என் உடலோ கல்லை போல் இருக்கிறது என்றார். ஒருபுறம் இறைவன், மறுபுறம் சாதியின் மதச்சுவர். இறைவனை நேசிக்கும் புண்ணிய ஆன்மாக்கள் மதத்தின் சுவரை உடைப்பதை புண்ணியமாக கருதுகின்றனர். சுவாமி ராமானந்தரும் அவ்வாறே செய்தார். தனக்கு முன்னால் பூரண பரமாத்மாவை கண்டு அவர் சாதி, மதம், தீண்டாமையை பார்க்கவில்லை. இவர்தான் உண்மையான பிராமணர். बोलत रामानंद जी, हम घर बड़ा सुकाल, गरीबदास पूजा करे, मुकुट फही जदी माल, सेवा करो संभाल करी, सुनी स्वामी सुर ज्ञान, गरीबदास शिर मुकुट धरी, माला अटकी जान, स्वामी घुंडी खोली करी, फिरी माला गल डार, गरीबदास इस भजन कून जानत है करतार, ग्योढ़ी पर्दा दूरी करी, लिया कंठ लगाए, गरीबदास गुजरी बोहर, बदने बदन मिलाए. சுவாமி ராமானந்தர், கபீர் பிரபுவே, நீங்கள் ஏன் பொய் சொன்னீர்கள் என்று கேட்டார். கபீர் சாஹிப், எந்த பொய் சுவாமிஜி என்றார். ராமானந்தர் அவர்கள், நீங்கள் என்னிடமிருந்து தீட்சை எடுத்ததாக சொல்கிறீர்கள். என்னிடம் எப்போது தீட்சை எடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு கபீர் சாஹிப், ஒரு நாள் நீங்கள் குளிப்பதற்கு கங்கைக்கு சென்றபோது நான் அங்கே படிகளில் படுத்திருந்தேன்.
உங்கள் பாதரட்சை என் தலையில் பட்டது. அப்போது நீங்கள், மகனே, ராம் ராம் சொல் என்று சொன்னீர்கள். சுவாமி ராமானந்தர் சொன்னார், ஆம், இப்போது எனக்கு சற்று நினைவுக்கு வருகிறது. ஆனால் அது ஒரு மிகச் சிறிய குழந்தை என்றார். ஏனென்றால் அந்த காலத்தில் 5 வயது குழந்தைகள் சற்று பெரியவர்களாகி விடுவார்கள். 5 வயது குழந்தைக்கும் 2.5 வயது குழந்தைக்கும் இடையே 2 மடங்கு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 89 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கபீர் சாஹேப், பாருங்கள் சுவாமிஜி, நான் இப்படித்தான் இருந்தேன் என்று சொல்லி சுவாமி ராமானந்தரின் முன் நின்று கொண்டே 2.5 வயது குழந்தையின் மற்றொரு ரூபத்தை பெற்று அங்கு ஒரு சேவகரின் கட்டிலில் அமர்ந்தார். அப்போது சுவாமி ராமானந்தர் 6 முறை இங்கும் அங்கும் பார்த்தார். பிறகு சந்தேகத்தில் கண்களை தேய்த்து பார்த்தார். கபீர் சாஹேப்ஜியின் குழந்தை உருவம் எழுந்து கபீர் சாஹேப்ஜியின் 5 வயது உருவத்துடன் இணைந்து 5 வயது சிறுவன் கபீர் சாஹிப் மட்டும் நின்று கொண்டிருந்தார். மன் கி பூஜா தும் லखी मुकुट माल पर बेश, गरीबदास गति को लखे कौन वरण क्या भेष, यह तो तुम शिक्षा दई मानी लई मनमोर, गरीबदास कोमल पुरुष हमरा बदन कठोर. பிறகு ராமானந்தர் சொன்னார், என் சந்தேகம் தீர்ந்துவிட்டது. பிரபுவே, உங்களை நாங்கள் எப்படி அறிய முடியும்? நீங்கள் எந்த ஜாதியில் என்ன உடையில் நிற்கிறீர்கள்? அறியாத பிராணி நாங்கள். உங்களுடன் வாக்குவாதம் செய்து பாவிகளாகிவிட்டோம். என்னை மன்னியுங்கள். பூரண பிரபுவே, நான் உங்கள் அறிவில்லா குழந்தை என்றார்.